ஹாய், வெல்கம் டு ஏஎஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, கோலத்தூர் மக்கள்னா ஸ்பெஷலா மத்த 233 தொகுதியில் இருக்க மக்களா தெரியலையா? என்னடா இப்படி பேசுறேன்னு பாக்குறீங்களா? சொல்றேன் கேளுங்க. 233 தொகுதிக்கும் கோலத்தூருக்கும் வித்தியாசம் பாக்குறது ரொம்ப கஷ்டம். இப்ப ஹாட் டாபிக்கா இருக்கிற பெரம்பூருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். 19 கோடியில ஒரு மாடர்ன் சூப்பர் மார்க்கெட் கட்டியிருக்காங்க கோலத்தூர்ல. இது ஓகே விடுங்க. ரெண்டாவது 4 ஃப்ளோர்ல போலீஸ் ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க. அதாவது ஹைலி செக்யூர்டா இருக்கணுமா குளத்தூர், அதுக்காக. ஆனா பெரம்பூர்ல போலீஸ் ஸ்டேஷனும் நார்மலா தான் இருக்கும், அது நானே பார்த்திருக்கேன். ரெண்டாவது செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் அங்க ரொம்ப கம்மி தான். அதாவது கேமராஸ் இந்த மாதிரிலாம் ரொம்ப அந்த அளவுக்கு டீப்பா இருக்காது. ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் ரொம்ப மோசமாவே இருக்குன்ட்டு நம்ம நியூஸ்ல கரண்டா இப்போ பாத்துக்கிட்டே இருக்கோம். எலக்ட்ரிசிட்டிக்கு மட்டும் 110 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க குளத்தூர்ல. எதுக்குன்னு கேக்குறீங்களா? பவர் சப்ளை ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து பிளக்சுவேஷன் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, ஏசி போட்டா கண்டினியூஸா ஓடணும். ஆனா இதே பெரம்பூர்ல இந்த பிரச்சனைகள் அத்தனையுமே இருக்குது. அடுத்தது செம்மையான விஷயத்துக்கு வருவோம். மாடர்ன் பஸ் ஸ்டாண்ட். இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடையாது ஏசி பஸ் ஸ்டாண்ட். ஆனா குளத்தூர்ல இருக்குது. அப்பேற்பட்ட கோயம்பேடு சாதா பஸ் ஸ்டாண்ட் தான். ஆனா இதுலயும் ஒண்ணு சொல்றேன், பெரம்பூர் ரொம்பவே பெருசு குளத்தூரை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே அங்க இருக்குது. ஆனா அங்க கூட இந்த ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. வாட்டர் சேவேஜ் சிஸ்டம் இதையும் குளத்தூர்ல பெஸ்டா பண்ணிருக்காங்க. இது எதுக்குன்னு கேக்குறீங்களா? காலையில மெட்ரோ வாட்டர் வருது பாத்தீங்களா, ஃபோர்ஸாவும் ஸ்பீடாவும் தண்ணி வர்றதுக்காக தான் இது. ஆனா இதே பெரம்பூர்ல இன்னைக்கும் தண்ணி கிடைக்காத ஏரியாஸ் நிறைய இருக்குது. வருஷத்துல கால்வாசினால அவங்களுக்கு தண்ணியில டிரைனேஜும் சாக்கடையும் கலந்துதான் வருது. அந்த அளவுக்கு தான் பெரம்பூர் இன்னைக்கும் இருக்குது. அனிதா ஜீவஸ் அகாடமின்ட்டு குளத்தூர்ல ஒரு இன்ஸ்டியூட் திறந்திருக்காங்க. இதுல என்னெல்லாம் பண்ணலாம்னா, ட்ரெய்லரிங்ல இருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லாமே கத்துக்கலாம். ஆனா மத்த ஏரியால இதெல்லாம் கிடையாது. ரெண்டாவது முரசொலி மாறன் பார்க் ஹை கிளாஸா பர்ஃபெக்டா ரெடி பண்ணிருக்காங்க அங்க இருக்கிற மக்களுக்காக. மூணாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒரு 31 கோடி ரூபாய் கட்டியிருக்காங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே ஃப்ரீ தான், காசும் கிடையாது. குளத்தூர்ல கவர்மெண்ட் ஸ்கூலே ஒரு பிரைவேட் ஸ்கூல் மாதிரி தெரியும். ஆனா அதே பெரம்பூர்ல கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இப்படியும் இருக்குமான்றதுக்கு ஒரு உதாரணமா இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்குலாம் ரெகுலரா லேப்டாப்ஸ் கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கிற மகளிர்களுக்குலாம் ரெகுலரா டைலரிங் மிஷின் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். முதலமைச்சர் தொகுதினா மட்டும் ஸ்பெஷலா பேலன்ஸ் இருக்கிற 233 தொகுதியும் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கே இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்கல. ஈவன் இன்னைக்கும் பெரம்பூர்ல மழை காலத்துல எல்லாம் மிதக்க தான் செய்யறாங்க. ஆனா நீங்க இருக்கிற தொகுதி மட்டும் ஹை கிளாஸா வச்சிருப்பீங்க. அப்போ மத்த தொகுதி மக்கள்லாம் மக்களா தெரியலையா உங்களுக்கு? See you, bye bye from your ASP Army YouTube channel.